வணக்கம். இன்று சந்தோஷமாக உற்சாகமாக இந்த காலை பொழுதில் தலைவாசல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்குள்ளுமே நாட்கள் கடந்து போக போக நாம் வயதாகின்றோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு என்று எண்ணுவோம். ஆனால் உண்மையில் அப்படி எண்ணாதீர்கள். ஒரு மலை உச்சிக்கு போய் நின்று பார்த்தால் இந்த வீடுகள் எல்லாமே சொல்லப்போனால் அந்த இடம் முழுமே தாழ்ந்து போய் மிக சிறியதாகத்தான் நம் கண்களுக்கு தெரியும். ஆக நாம் உயரங்களுக்கு செல்ல செல்ல நம்முடைய பிரச்சனைகள் என்பவை எதுவுமே இல்லாத ஒரு சிறு புள்ளியாக மாறிவிடும். ஆக நம்முடைய பயணங்களை எப்படி உயரங்களையும் சிகரங்களையும் நோக்கி நகர்த்துவது என்கிற எண்ணத்தோடு இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலும் நமக்கு சிக்கலாகவோ கவலை தரக்கூடியதாகவோ அமையாது. இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாகட்டும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய அழகியல் பொருள் எது என்று கேட்டால் மலர்களை சொல்லலாம். ஒரு நாளில் மலர்ந்து உதிர்கின்ற அந்த மலரினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அது அத்தனை சந்தோஷமாக இருக்கும், அத்தனை ரம்யமாக பூக்கும். ஒரு மிகச்சிறந்த அந்த வாசனை அந்த இடம் முழுக்க பரவும். அதனுடைய அடுத்த சந்ததிக்கான மகரந்த சேர்க்கை கூட அன்றே நடந்துவிடும். ஆக ஒரு குறுகிய வாழ்த்தகவை கொண்ட அந்த மலர்கள் கூட அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த மலர்கள் நமக்கான செய்தியை, மகிழ்ச்சியை பகிர்ந்தளியுங்கள், இந்த ஒரு நாளில் உங்களுக்கான மகிழ்ச்சி வாசனையை போல பரவட்டும் என்கிற எண்ணத்தோடு நமக்கு ஒரு செய்தியாக கூறுகிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம் மனதிற்கு நெருக்கமானவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் நல்ல நம்பிக்கையான வாசகங்களை பகிர்பவர்கள், நமக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியவர்கள், நம் தோளோடு தோள் கொடுக்கக்கூடியவர்கள் தான் நமக்கானவர்களாக இருக்கின்றார்கள். மனிதர்களாக இருப்பதும் நமக்கானவர்களாக இருப்பதும் வெவ்வேறான விடயங்கள். ஆக இதை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிறப்பு விருந்தினர்களோடு யாவரும் கேளீர் பகுதியில் சந்திக்கின்றோம். இன்றும் அப்படியான ஒரு மனிதரோடு தான் நம்முடைய யாவரும் கேளீர் பகுதி அடுத்து உங்களுக்காக. இன்றைய நாளில் அனைவருக்குமான ஒரு நல்ல எண்ணங்கள் தேவை என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. பொதுவாகவே காலையில் எழுந்ததும் நம்முடைய கேலண்டரை தினசரி நாட்காட்டியை கிழிக்கிறது வழக்கம். அப்படி கிழிக்கும் போது நமக்கு திகதிகள் தெரியும், அதற்கடுத்து இது என்ன நாள்னு தெரியும். அத்தோடு இன்னும் ஒரு விடயமும் அமைந்திருக்கும். அந்த நாட்காட்டியின் கீழே ஒரு 2 வரிகளில் ஒரு நல்ல இனிய செய்தி, ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தை தரப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைய நாளை எப்படி நாங்கள் உற்சாகமாக நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கிறதோட அவசியத்தை எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காகத்தான் அந்த 2 வரிகளும் எழுதப்பட்டிருக்கும். நம் மத்தியில் இருக்கிற மனிதர்கள் இன்று விரைந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும்போது அடுத்தவர்களுக்காக சிந்தித்து அவங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல உத்வேகத்துக்கும் உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுத்தில் எப்போதும் எல்லோருக்கும் தருகிற நபர்கள் என்பது நம் மத்தியில் அரிதாகத்தான் இருக்கின்றார்கள், அரிதாகிக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் அவர்களில் தங்களுடைய எண்ணங்களை எல்லோருக்கும் எழுத்தில் வியாபித்து வழங்கக்கூடிய நபர்களாக ஒரு சிலர் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அப்படி ஒரு முக்கியமான நபரை தான் இன்று நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவர்தான் கவிஞரும் வாழ்வியல் கட்டுரையாளருமான சுப்பிரமணிய செல்வா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய நம்பிக்கை வரிகள் என்பவை எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இன்றைய காலத்தில் மனிதர்கள் மிக மிக நெருக்கடியாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இப்படி வாழும்போது அவர்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் கட்டுரைகள் என்பவை மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்திருக்கின்றன. எத்தனையோ எழுத்து துறைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வாழ்வியல் கட்டுரை துறையை அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். அதை தாண்டி நீங்கள் இன்று ஆரம்பித்தது அல்ல உங்களுடைய பயணம். கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இப்போது உங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு அதன் பிறகு உங்களுடைய கட்டுரைகளை ஒரு தொகுப்பாக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இத்தனை நீண்ட நெடிய காலங்கள் இந்த மனிதர்களை பற்றிய இந்த சிந்தனை, அதை தாண்டி இந்த மனிதர்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வியல் கட்டுரைகள் என்பவற்றை ஆரம்பித்த அந்த ஆரம்ப பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது? வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், அது அவசியமான ஒன்று. ஒரு நாள்காட்டியிலே நாளையும் பொழுதையும் பார்த்த பிறகு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூற்று, ஒரு திருக்குறளோ அல்லது ஏதாவது ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு கூற்றை நம்ம பார்க்கிறோம்.
அது மட்டுமன்றி இதை நீங்கள் பேசும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஒவ்வொருவரும் தினமும் ஏதாவது நம்பிக்கையூட்டக்கூடிய சில வரிகளையாவது காலையிலே வாசிக்க வேண்டும். அதை ஒரு பழக்கமாக கொள்ளலாம். நமது ஒரு தேநீர் அருந்தும் போது காலையில் எழுந்து ஒரு பக்கமாவது ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அந்த நாளை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தரும். என்னை பற்றி சொன்னீர்கள். ஆம், நிச்சயமாக கடந்த 40 வருடங்களாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அவ்வப்போது எழுதிய விஷயங்களை கவிதைகள் எல்லாம் தொகுத்து அண்மையிலே ஒரு கவிதை நூலாக நான் வெளியிட்டேன். இந்த வாழ்வியல் கட்டுரைகள் என்பது நாம் ஒரு அண்மை காலமாக நான் தொடர்ந்து எழுதி கொண்டு வருவது. ஏனென்றால் மனிதர்களுடைய ஒரு முக்கியமான பண்பு என்பது ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஈத்துவக்கும் இன்பம், அந்த ஈதல் என்பது எத்தகைய இன்பமானதுன்னு சொல்லிட்டு நம்முடைய நிறைய சரித்திரம் இருக்கிறது. நம்மளுடைய சங்க காலத்திலே புறாவை காப்பாற்றுவதற்காக தன் சதையை கொடுத்த சிபி மன்னனும், பாரிக்கு தேரை கொடுத்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்றும், இந்த ஈதல் என்பது எல்லா விஷயங்களிலும் எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகின்ற விஷயம். அதாவது நாம் யாருக்காவது எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம். இதனால தான் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பிறந்த தினங்களிலும் திருமண தினங்களிலும் வேறு என்ன தினங்கள்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஏதாவது ஒரு பரிசுகளை கொடுத்து மற்றவர்களை மகிழ்விக்க நாம் முனைகின்றோம். அப்படி மகிழ்விப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாதாரணமாகவே நாம பெறும் இன்பத்தை விட இன்னொருவர் நம்மால் பெறும் இன்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி அபரிமிதமானது. அப்போ அதுபோல தான் நான் நிறைய வாசிக்கிறேன். அப்போ வாசிக்கும் பொழுது இந்த வாசிப்பு என்பது எனக்கு சிந்தனைகளை தூண்டுகிறது. இப்போ இந்த சிந்தனைகளை தூண்டும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைத்தது போல அந்த சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையை செழுமையாக கொண்டு செல்ல எனக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த சிந்தனைகளை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. மற்றவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும், அதன் மூலம் அவர்களும் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அவாய் ஏற்படுகிறது. அதுதான் என்னை எழுத தோன்றுகிறது. அதனால தான் நான் இந்த எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு வந்தது. உங்களுடைய எழுத்து பயணம் என்பது ஒரு சாதாரண ஆசையின் அடிப்படையில் உருவாகி இருக்கலாம். ஆனால் அது என்ன செய்கிறது என்றால், ஒரு இருட்டான இடத்தில் இருக்கின்ற ஒரு தீக்குச்சியின் வெளிச்சம் போல பலருக்கு ஒரு நம்பிக்கையும் உத்வேகமும் தருகிறது. அப்படி நம்பிக்கையும் உத்வேகமும் கொடுத்த உங்களுடைய முக்கியமான கட்டுரைகளில் ஒன்று தடைகளும் வரங்களே என்கிற கட்டுரை. சொல்லப்போனால் யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற சிக்கல்கள் என்பவை நாம் எண்ணில் அடங்காதவை என்று கூட சொல்லலாம். காரணம், நமக்கு மிஞ்சிய சிக்கல்கள் தான் நம்மை இப்போது தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. வாழ்ந்து முடித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு, இடர்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆக இப்படி இருக்கும்போது தோல்விகளும் புறக்கணிப்பும் அத்தனை எளிதாக நம்மால் கடந்து விட முடியாது. நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்களும் நம்பிக்கை வார்த்தைகளையும் நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கும்போது தான் உங்களுடைய தடைகளும் வரங்களுமே என்கிற கட்டுரை பலருக்கு ஒரு நல்ல உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. இந்த கட்டுரை பற்றி சொல்லுங்களையா? நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வரி, அந்த ஒற்றை தீக்குச்சி என்பது, அதாவது ஒற்றை தீக்குச்சி என்பது ஒரு மெழுகுவத்தி என்பது போல ஒரு கூற்றுக்கோடு இருக்கிறது. இருட்டை சபிப்பதை விட ஒரு மெழுகுவத்தியை பற்ற வையுங்கள்னு சொல்லலாம். ஒரு மெழுகுவத்தியை நாம் பற்ற வைக்கும் பொழுது இருளில் இருக்க மற்றவர்களும் அதிலே சுடரை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி கொள்ளலாம். அப்போ ஒரு ஒற்றை தீக்குச்சியினாலே, ஒரு ஒற்றை மெழுகுவத்தினாலே இந்த உலகத்தையே வெளிச்சமாக்கக்கூடிய, ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த ஒற்றை மெழுகுவத்திக்கு இருக்கிறது. அதுபோல தான் இந்த தடைகளும் வரங்களே அப்படிங்கிற இந்த கட்டுரை பற்றி நம்ம பேசணும் என்றால், உண்மையிலே நாம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தடைகள் வருவது இயற்கை. யாராலும் யாருடைய வாழ்க்கையும் அதாவது மலர்கள் தூவிய மென்மையான அற்புதமான பாதையாக இருப்பதில்லை. அது கல்லும் முள்ளும் நிறைந்த இருள்மயமான பாதைகளாக இருப்பதும் உண்டு. மிக மிக கடினமான பாதைகள், அவ்வப்போது வரக்கூடிய தடைகளும் இருப்பதுண்டு. இது வாழ்க்கையிலே இயல்பான ஒன்று. இந்த தடைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம்? ஒன்று, இந்த தடைகளை பார்த்து தயங்கலாம், அல்லது தளர்ந்து போகலாம், மனம் விட்டு போகலாம், கவலைப்படலாம், அச்சமுறலாம், இப்படியாக எதிர்கொள்ளலாம்.
இதை நாம் எதிர்மறை எதிர்கொள்ளல் என்று சொல்லலாம். அல்லது இந்த தடைகளை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து இந்த தடைகள் எப்படி வருகின்றன, இந்த தடைகளிலே தாண்டி நாம் எப்பொழுது செல்லலாம் என்று நாம் சிந்திச்சு பார்க்கலாம். அதன் மூலம் வரக்கூடிய அந்த சிந்தனைகளை செயல்படுத்துவதன் மூலம் நாம் அந்த தடைகளை தாண்டி நாம் முன்னுக்கு போகலாம். இது நேர்மறை எதிர்கொள்ளல். என்ன விஷயம் என்றால், இந்த தெரிவுகள் நமக்கு தான் இருக்குது. இந்த தெரிவுகள் நமக்கு முன்னே இருக்கிறது. நாம் இந்த தடையை நேர்மறையாக எதிர்கொள்ளப் போகிறோமோ அல்லது எதிர்மறையாக எதிர்கொள்ளப் போகிறோமோ என்கின்ற தெரிவு நமக்கானது. அதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக நாம் எதிர்மறையான அந்த தீர்வை தேர்ந்தெடுக்கிறதை விட நேர்மறையான தீர்வை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பலமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையில் நிறைய நாங்கள் விஷயங்களை பார்க்கலாம். அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2-3 உதாரணங்கள். ஏன்னா தடைகள் என்பது எவ்வளவு அவசியமானது என்று கூட சொல்லலாம். ஒருவர் ஒரு இந்த பூச்சிக்கூட்டு இருக்கும். அந்த பூச்சிக்கூட்டிலே இருந்து ஒரு புழு அல்லது ஒரு வண்ணத்தி பூச்சி வெளியே வரும், சிறகு முளைத்து வெளியே வரும்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒருவருக்கு ஆசை வந்திருக்கிறது, இந்த பூச்சிக்கூட்டிலே இருந்து இந்த பூச்சி எப்படி வெளியே வருகிறது என்று பார்ப்பதற்காக. அவர் என்ன செய்திருக்கிறார், அதை வீட்டிலே கொண்டு வந்து வைத்து அதை ரொம்ப நாளாக கவனித்து வந்திருக்கிறார். ரொம்ப நாளாக ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு நாள் பார்த்திருக்கிறார், அதில் ஒரு சிறிய ஒரு துளை வந்திருக்கிறது. ஆஹா, இப்போ இதில் எதுவோ வெளியே வரப்போகிறது என்று பார்க்கும் பொழுது அதிலே இருந்து அந்த பூச்சி மெதுவாக வெளியே வருவதை பார்த்திருக்கிறார். ரொம்ப நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாட்கணக்கிலே பார்க்கும்போது மெதுவாக வந்துவிட்டு ஒரு கட்டத்திலே அதோட எந்த அசைவுமே இல்லை. அப்போ இவர் நினைக்கிறார், இந்த பூச்சியால் வெளிவர முடியாது என்று இவர் தீர்மானித்து ஒரு சின்ன கத்திரிக்கோலை எடுத்து அதனுடைய துளையை கொஞ்சம் பெரிதாக்கி கொடுக்கிறார். அப்போது என்ன நடக்கிறது என்றால், அந்த பூச்சி வெளியே வந்துடுது, இலகுவாக வெளியே வந்துடுது. ஆனால் அதோடைய உடல் வீங்கி போய் இறகுகள் சுருங்கி போய் அதனால் பறக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதனால் இனி எப்படியுமே பறக்க முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு இயற்கை அமைப்பு இருக்கிறது. அந்த பூச்சியானது கஷ்டப்பட்டு தான் வெளியே வர வேண்டும் என்பது இயற்கையோட அமைப்பு. அது கஷ்டப்பட்டு வெளியே வரும் பொழுதுதான் அதிலே இருக்கக்கூடிய அதனுடைய இரத்தம் முதலான விஷயங்கள் அதனுடைய இறகுகளுக்கு சென்று அதுக்கு பறக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது. இந்த மனிதர் தான் கொண்டிருந்த அந்த கருணையின் காரணமாக இந்த இயற்கையின் நியதியை அவர் கவனிக்க தவறிவிட்டார், மறந்து விட்டார். அப்போது இந்த போராட்டம் என்பது அவசியமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தின் மூலம்தான் அந்த வண்ணத்து பூச்சியினால் வெளியே பறக்க முடிகிறது. அப்போ அந்த போராட்டம் இல்லாட்டி அதற்கு ஆற்றல் வரப்போகிறது இல்லை. அப்போது இது கட்டாயமாக இருக்கிறதுனால அந்த தடை அப்போது அங்கே தேவையாக இருக்கிறது. அப்போ இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் சில நேரங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. சில நேரம் தடைகள் வரங்களாக கூட இருக்கும். இன்னொரு அழகான கதை ஒன்று இருக்கிறது. ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு அழகான கதை உண்டு. ஒரு பௌத்த பெண் துறவி, ஒரு சீன பௌத்த பெண் துறவி ஒருவர் ஒரு கிராமத்துக்கு போகிறார். அங்கு உள்ள புதிதாக சென்ற அந்த கிராமத்திலே அவர் போதனைகள் எல்லாம் செய்கிறார். போதனைகள்லாம் செய்துவிட்டு அவர் இப்போ வெளியே கிளம்பும் பொழுது ரொம்ப மாலையாகிவிட்டது, இருள் மண்ட தொடங்கிவிட்டது. அடுத்த கிராமத்துக்கு போக ரொம்ப ரொம்ப நேரமாகும். அப்போ என்ன பண்ணுறாரு என்றால், அந்த வீடுகளில் போய் அங்கே தங்குவதற்கு கேட்குறாங்க. அவங்க அந்த முதல் முறையாக அந்த கிராமத்துக்கு வந்ததுனாலும் அவருடைய பரிச்சயம் இல்லாததுனாலும் அவருடைய அந்த வழிபாட்டு முறைகளை இவர்கள் பின்பற்றாத காரணங்களினாலும் அவருக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் அந்த ஊரிலே வயல்மேட்டிலே அன்று தங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஒரு மரத்துக்கு கீழே அவர் படுத்திருக்கிறார். இரவு ஒரு 2 மணி போல் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால கண் விழித்து பார்க்குறார். கண் விழித்து பார்க்குற காட்சி அவருக்கு அதி அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறார். அப்போதுதான் அங்கே மலர்கள் எல்லாம் மலரத் தொடங்குகின்றன, மனம் வீசுகின்றன, நிலவொளி வீசுகிறது. அவர் ரம்மியமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆனந்தமயமான ஒரு சூழ்நிலையை கண்டு அவர் ரசிக்கிறார். அடுத்த நாள் அங்கே உள்ள கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவர் நன்றி சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு அந்த தங்க இடம் கொடுக்காதது எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர், ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை நான் பெற்றேன் என்கிறது. அப்போ ஒவ்வொரு தடைகளுக்கும் காரணங்கள் இருக்கிறது. இயற்கை அப்படி தான் அதைகளை வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு வேறு உங்களுடைய அந்த தடை இருக்கிறது என்றால் அது வரமாக மாறலாம். நாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பங்களை நாம் இதை பார்த்துருக்கலாம், எப்படி இந்த தடைகள் நமக்கு வரமாக மாறுகிறது என்று. இதே தடை நம்முடைய ஆற்றலை நமக்கு வெளிக்காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது.
நமக்கே தெரியாது நமக்குள்ள இவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறதா என்று. ஒரு நகைச்சுவாக ஒரு உதாரணம் கூட சொல்லியிருந்தேன். ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஓட்ட போட்டியில் ஓட சொன்னீங்கன்னா அவர் சில வேளை ஓட முடியாமல் கடைசியாக வரக்கூடியவர். அதே நேரத்தில் அவரை ஏதாவது ஒரு பயங்கரமான மிருகம் துரத்துகிறது என்றால் அவர் அந்த ஓட்ட போட்டியில் வென்றவரை விட வேகமாக ஓடக்கூடியவர். அதுவரைக்கும் அவருக்கு தெரியாது அவரை விட அதிகமாக ஓடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று. இதுக்கு இன்னொரு உண்மையான உதாரணம் என்பது பூர்ணிமா சிங்கா என்கின்ற ஒரு பெண்மணி. அவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவர் ஒரு கரப்பந்தாட்ட வீரர், தேசிய மட்டத்து வீரர். அவருக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் ஒரு தொழில் நிமித்தமாக அவருடைய ஊரிலே இருந்து டெல்லிக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போ போய் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஒரு தங்க செயினை பறிப்பதற்காக 4 திருடர்கள், இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாருமே அவருக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. அப்போ அவர்களோட நிரம்ப போராடுகிறார். ஏனென்றால் இவர் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருப்பதனாலே அவருக்குள்ளே உடல் வலுவை கொண்டு அவர் நிரம்ப போராடுகிறார். இப்போ இந்த சங்கிலியை பறிக்க முடியாத ஆத்திரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 4 பேரை சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தொடரூந்திலிருந்து அந்த பெண்ணை வெளியே வீசி விட்டுறாங்க. அவர் கீழே விழுந்து தன்னை சுதாகரிப்பதுக்குள் மற்ற பக்கத்தில் இருந்து வந்த தொடரூந்து அவர் கால் மேலே ஏறி விடுது. அப்போ அவர் அந்த காலை கலட்ட வேண்டிய, அதாவது காலை அது சத்திர சிகிச்சை மூலம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மிகப்பெரிய சோதனை. இப்போ வாழ்க்கையே சூனியமாகிவிட்டது. நாளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு இளம் பெண் அந்த கட்டிலே படுத்துக்கொண்டு அந்த பெண் ஒரு முடிவெடுக்கிறாள். என்னவென்றால், நான் எவரெஸ்ட் மலையை ஏறப்போகிறேன் என்று. இது யாராலும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். சாதாரண மனிதர்கள் கூட, அதாவது கால்களெல்லாம் நன்றாக இருந்து நல்ல உடல் வலு உள்ளவர்கள் கூட எவரெஸ்ட் மலையை ஏறுவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஆனால் எல்லோரும் எள்ளி நகையாடுகிறார்கள், சிரிக்கிறார்கள். இது என்ன ஒரு பைத்தியக்காரமான சிந்தனை என்று எல்லாம் கேலி பண்ணுகிறார்கள். இருந்தாலும் அவர் தன் கொண்ட கொள்கைகள் மீது தீவிர பற்று வைத்து தொடர்ந்து முயற்சி செய்து அவர் அந்த 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 எவரெஸ்ட் மலையை அவர் ஏறுகிறார். உலகத்திலேயே கால்களை இழந்த முதலாவது பெண், எவரெஸ்ட் மலை ஏறு பெண் என்கின்ற அந்த பெருமையை பெறுகிறார். அதோடு அவருக்கு இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கிறது. அப்போது அவர் சாதாரணமாக இருந்திருந்தால் அந்த மலையை ஏறுவதை பற்றி அவர் சிந்தித்திருப்பாரா? அவரால் மலையை ஏற முடிந்திருக்குமா? அவருக்கு அந்த மலையை ஏறக்கூடிய அந்த உத்வேகத்தை எது கொடுத்தது என்றால் அவர் வாழ்க்கையிலே சந்தித்த தடை. அப்போது இந்த தடை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. அதனால தான் தடைகளும் வரங்களே என்று நான் சொல்கின்றேன். பொதுவாக சமூகத்தில் எல்லோருமே நினைப்பது வெற்றிதான் வரம் என்று. வெற்றி மட்டும்தான் வரம், அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வரம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுவாது. அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மிகப்பெரிய தவத்தின் அடிப்படையில் தான் வரம் கிடைக்கும் என்பது நம்முடைய காலங்காலமாக நாங்கள் எண்ணி வருகிற ஒரு செயல். அப்படி இருக்கும்போது வெற்றிதான் வரம் என்று இந்த உலகமே நினைத்து கொண்டிருக்கும் போது, இல்லை, வெற்றி வரம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நாங்கள் சந்திக்கின்ற தடைகளும் இந்த சவால்களும் தான் வரும். அதுதான் வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. அதுதான் நமக்கான உத்வேகத்தை அழைத்து செல்கிறது. நமக்கான அத்தனை பலத்தையும் அதுதான் கொடுக்கிறது என்பதை தங்களுடைய கட்டுரை மூலம் நீங்கள் எமக்கு கூறியிருந்தீர்கள். இந்த கட்டுரையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு விடயத்தை நீங்கள் பகிர்ந்திருந்தீர்கள். அதாவது அந்த சீன துறவி அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த விடயம், அவருக்கு நிகழ்ந்த அந்த இரவு வாழ்க்கையில் அவர் பார்த்த அந்த அற்புத காட்சி, இயற்கையோடு இயைந்த காட்சி. ஒரு காலத்தில் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னராக எங்களுடைய வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டிகளோ அல்லது செல்போன்களோ எதுவுமே இல்லாமல் இருந்த காலங்களில் மாலை வேளைகள் என்பது திண்ணையில் அமர்ந்து கதை பேசுவதாகவும் இயற்கையோடு லயிப்பதாகவும் நட்சத்திரங்களை எண்ணுகிற குழந்தைகளையும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் அதையெல்லாம் இழந்து விட்டோம். எங்களுடைய மொட்டை மாடி என்பது அதிகபட்சம் துணிகளை உலர்த்துவதற்காக மட்டும்தான் நாங்கள் பயணிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் எங்களுடைய இரவு நேர மொட்டை மாடியை பார்ப்பதற்கு கூட ஒரு மின்தடை ஏற்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக அப்படி நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும்போது இந்த இயற்கையினுடைய அழகியலை நாங்கள் இழந்து வருகின்றோம். அதை கூட இந்த கட்டுரையில் நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள்.
அதற்கு அடுத்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் அந்த பெண்மணியை பற்றி, அவரோடு சமீபத்தில் நீங்கள் உரையாடியதாக கூறியிருந்தீர்கள். அந்த விடயங்களை கூட நீங்கள், அந்த அனுபவங்களை கூட எமக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், அது வந்து ஒரு குறுகிய ஒரு உரையாடல், தொலைபேசியில் நான் பேசியிருந்தேன். ஏனென்றால் இந்த கட்டுரை விஷயமாக நான் இந்த கட்டுரை எழுதும் பொழுது இந்த பெண்மணியை பற்றி நான் முன்பு ஒரு முறை வாசித்தது எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இருந்தார் என்கிறதும் இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துகிறது. அப்போது இந்த கட்டுரைக்கு நான் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தீர்மானித்து அந்த விஷயங்களை சேகரித்து இந்த கட்டுரையில் நான் சேர்த்துக்கொண்ட பிறகு நான் நினைக்கிறேன் பார்ன் அகெயின் இன் த மவுண்டெயின் என்கின்ற அவருடைய சுயசரிதை அப்போது எனக்கு விருப்பமாக இருந்தது. இந்த சுயசரிதையை நாம் தமிழ் மொழியாக்கினால் என்ன என்று சொல்லி, ஏனென்றால் அது நிறைய பேருக்கு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நினைத்து நான் அவருடைய இணையத்திலே தேடி பார்த்து அவருடைய அலைபேசி எண்ணை எடுத்து அவரோட தொடர்பு கொண்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த புத்தகம் ஏற்கனவே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா அல்லது நான் மொழிபெயர்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார், இல்லை நீங்கள் நிச்சயமாக இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இனி அது ஒரு வெளியிட்டவர்களோட சம்பவோட அது விஷயமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். அது நிறைய பேச கிடைக்கல, இந்த விஷயம் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். அது அந்த புத்தகம் என்னால் எழுத முடிஞ்சால் அது கூட ஒரு உத்வேகமாக ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆமாம், எத்தனையோ நாங்கள் பார்க்கிற கதைகள் என்பதை தாண்டி நிஜ மனிதர்களினுடைய வாழ்க்கை என்பது அதீத உத்வேகத்தை நமக்கு எப்போதுமே கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து மிகவும் வியந்த அதீத உத்வேகம் தந்த ஒரு மனிதரை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நான் என்னுடைய விருப்ப வாசிப்புகளில் ஒன்று சுயசரிதைகள் வாசிக்கிறது என்று எனக்கு மிக மிக விருப்பமான ஒரு விஷயம். ஏனென்றால் நம்மால் இறந்த காலத்துக்கு போக முடியாது, ஆனால் புத்தகங்கள் நம்ம ஈட்டு செல்லும். பல நூற்று ஆண்டு காலங்களுக்கு பின்னாலே நாம் போன்று வாழக்கூடியவும் அந்த வாழ்வியல் அனுபவங்களை பெறக்கூடிய பேரனுபவத்தை புத்தகங்கள் நமக்கு தருகின்றது. அதே போல் மற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர் எதிர்கொண்டார்கள், அதில் எப்படி வெளியே வந்தார்கள், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் வாசிக்கும் பொழுது மிக மிக இன்பமானதாக இருக்கும். அண்மையிலே நான் வாசித்தது லாங் வாக் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான நெடும் பயணம் என்கின்ற நெல்சன் மண்டேலா அவர்களுடைய சுயசரிதை. அது என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் எப்படி ஒரு விட்டத்தியான ஒரு சாதாரண ஒரு இளைஞனாக இருந்து தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், அக்கிரமங்கள் எப்படி அவரை மாற்றுகிறது, அந்த கஷ்டத்திலையும் அவர் எப்படி படித்து ஒரு நல்ல சட்டத்தரணியாக வந்தார், எப்படி தன்னுடைய சட்ட அறிவை வைத்து கொண்டு தனது சமுதாயத்தின் விடியலுக்காக அவர் எப்படி பாடுபட்டார். அது முடியாத பட்சத்திலே அவர் அதை கூட செய்ய முடியாத விதத்திலே அவர் அடக்குமுறைக்கு உட்பட்ட பொழுது அவர் எப்படி ஒரு போர் வீரனாக ஆகினார், எப்படி மகாத்மா காந்தி அவர்களின் அஹிம்சை வழியை பின்பற்றி வந்தார். அந்த அஹிம்சை வழியை மதிக்கப்படாத பொழுது, அந்த வன்முறையற்ற போராட்ட முறை மதிக்காமல் அவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்ட பொழுது அவர் எப்படி தானும் ஒரு ஆயுதமேந்திய போராட்ட வீரனாக மாறினார், எப்படி அவருக்கு சிறை செல்ல நேர்ந்தது. 27 வருடங்கள் இருந்த ஒரு மனிதன் சிறையிலே இருந்து எப்படி உடல் மன ஆரோக்கியத்தோடு வெளிவர முடிந்தது என்கின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏனென்றால் சில நாட்கள் சிறை தண்டனையிலேயே மனிதர்கள் உடைந்து விடுவார்கள், அதனால் இருக்கவே முடியாது. 27 வருடங்கள் என்கிறது ஒரு மனிதனின் நீண்டகால வாழ்க்கை. அதில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் தன்னை எப்படி உடல் அளவிலும் மனதளவிலும் அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டு தொடர்ந்து உள்ளே இருந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு அவர் எப்படி உத்வேகம் கொடுத்தார். அந்த ஒரு போராட்டத்தின் ஒற்றை புள்ளியாக அவர் இருந்தார். அவரை சுற்றித்தான் அந்த போராட்டங்கள் நடந்தது. அந்த நிறவெறி போராட்டத்துக்கு எதிராக போராடி எப்படி அதிலே அந்த நாடை சுதந்திரமடைய செய்த முடியும். பிறகு அவர் அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆகின பிறகு அந்த யாரோடெல்லாம் போராடினார்களோ அவரை எப்படி அவர் அரவணைத்து கொண்டார். ஏனென்றால் அவர் போராடிய, அதாவது அந்த காலத்திலே ஆட்சி செலுத்திய அந்த வெள்ளை நிற மக்கள் அந்த நாட்டின் சிறுபான்மையினர்கள், இந்த கருப்பர்கள் பெரும்பான்மையினர்கள்.
இந்த பெரும்பான்மையர்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்த பிறகு அந்த சிறுபான்மையர்கள் எதுவென்றெல்லாம் செய்திருக்கலாம், எண்ணிக்கையால் மிக மிக குறைந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அவர்களையும் அரவணைத்து கொண்டு, இவர் எல்லோரும் நம் நாட்டு மக்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அரவணைத்து கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு 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 துரதிர்ஷ்டவசமான விஷயங்கள் நடைபெறாமல் எல்லோரும் சேர்ந்து அரவணைத்து கொண்டு எப்படி அந்த நாட்டை கட்டி எழுப்பினார், அவர் ஒரு காலகட்டத்தில் எப்படி அதிலேருந்து விலகி வந்தார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஒரு தனி மனிதனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, இவ்வளோ பெரிய பெரிய ஒரு தாராள சிந்தனையோட மனிதர்களால் வாழ முடியுமாங்கிற ஒரு விஷயங்கள் ஏற்படுகிறது. அவர் அந்த கதையை முடிக்கிற ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாம் மலைகளை ஏறி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் மலைகளுக்கு ஏறி, நான் இந்த மலையில் ஏறி வந்து கொண்டிருக்கிறேன், இந்த மலையை ஏறி உச்சிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது ஏற வேண்டிய மலைகள் இன்னும் அதிகம் இருக்கிறது என்று. நான் சற்று இங்கு தங்கி தாமதிக்கிறேன், நான் வந்த பாதையை திரும்பி பார்க்கவும், என்னை சுற்றி உள்ள இயற்கை அழகையும் ரசிக்கவும். ஆனால் இங்கு நான் அதிக நேரம் தங்கி தாமதிக்க முடியாது, என் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், பயணங்கள் முடிவதில்லை அப்படின்று அழகாக அந்த கதையை முடிக்கிறாரு. அப்போ அண்மையில் வாசித்ததில் என்னை ரொம்ப கவர்ந்தது நெல்சன் மண்டேலாவோட அந்த கதை. நெல்சன் மண்டேலாவின் சுதந்திரத்துக்கான நெடும் பயணத்தின் அந்த பயணங்கள் முடிவதில்லை என்று அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே நம்முடைய பயணங்களும் முடிவதில்லை. நம்முடைய பயணங்கள் எண்ணங்களால் சாத்தியமாவதற்கு இந்த மாதிரியான தன்னம்பிக்கை கட்டுரைகளும் தன்னம்பிக்கை பேச்சுகளும் உத்வேகமும் எப்போதும் அவசியம். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம். நம் வாழ்க்கையின் பசுமையை நிறையச் செய்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களும் அவர்களினுடைய எழுத்தாக்கங்களும் எப்போதும் எமக்கு தேவையாக இருக்கின்றது. அப்படி ஒருவரை தான் இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்தோம். எங்களுக்காக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய கட்டுரைகள் பற்றிய பதிவுகளையும் எம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு எம்முடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.